नशा मुक्त भारत हो, नशा मुक्त भारत हो, नशा मुक्त भारत हो, नशा मुक्त भारत. எஸ்ஆர்எம் முத்துச்சரம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே எஸ்ஆர்எம் ஐஎஸ்டியினுடைய கேம்பஸ் லைஃபினுடைய அசோசியேட் டைரக்டர் டாக்டர் வி திருமுருகன் இருக்கார், உன்னத் பாரத் அபியானுடைய நோடல் ஆஃபீஸர். சார் வணக்கம் சார். இப்போ இந்த போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நம்முடைய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடத்திட்டு இருக்கீங்க. இதனுடைய முக்கியத்துவம் பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். கட்டாயமாக போதை ஒழிப்பு பற்றி இந்த தகவல் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இன்று போதை ஒழிப்புக்காக பேரணி நடத்தப்பட்டது. இதில் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், எஃப்எஸ்ஹெச், இன்ஜினியரிங் டெக்னாலஜி மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய ஆவலை நான் பாராட்டுகிறேன். மற்றும் இந்த பேரணியை தொடங்கி வைப்பதற்காக கூடுவாஞ்சேரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு ஜெயராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி துவக்கி வைத்தார்கள். நமது பதிவாளர் பொன்னுசாமி அவர்கள் தலைமை உரையாற்றி இந்த விழாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார்கள். இந்த பேரணி மற்றும் இந்த நிகழ்வு தமிழக அரசு கட்டாயமாக போதையில்லாத மாநிலமாக ஆக வேண்டும் என்பதற்காக முன்னெடுத்து இதனை நடத்தி வருகிறார்கள். இதில் எஸ்ஆர்எம் எப்போதும் முதலாவதாக இந்த நிகழ்வை நடத்தி எங்களுடைய ஆதரவை இதன் மூலம் தெரிவித்து கொண்டோம். இந்த நிகழ்வில் மாணவர்கள் பங்கேற்று தங்களுடைய ஆவலையும் அந்த பேரணியின் முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு பறை இசையின் மூலமாகவும் மற்றும் அவர்கள் கூறிய ஸ்லோகன் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இது மிகவும் பாராட்டத்தக்கது. சார், இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. எஸ்ஆர்எம் நிறுவனம் இந்த மாதிரியான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துறதுல முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அந்த போதை பழக்கத்தை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க. இதில் மாணவர்கள் எந்த விதத்தில் ஆர்வம் காட்டினாங்க? ஏன்னா ஏராளமான மாணவ மாணவிகள் இதில் பதாகைகள்லாம் ஏந்தி அவங்க கலந்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. எந்த விதத்தில் மாணவர்களுடைய பங்களிப்பு இதில் இருக்குங்க? மாணவர்கள் பறை இசை மூலியமாகவும் ஸ்கிட்டு ஸ்மால் ஸ்ட்ரீட் பிளேன்னு சொல்லுவாங்க, அது மூலயமா அவர்கள் தங்களுடைய ஆர்வத்தை வெளிக்கொண்டு அந்த பறை இசை மூலியமாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்து சாலையில் செல்பவர்கள் என்ன ஒலியை கேட்கிறது, என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கிறது என்பதை அதற்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்து சென்றார்கள். மாணவர்கள் ஸ்லோகம் சே எஸ் டு லைஃப், சே நோ டு ட்ரக் என்று தன்னுடைய பேரணி முழுவதுமாக சொல்லி வந்தார்கள். கட்டாயமாக ஒழிப்போம், இந்த போதை பொருள்களை ஒழிப்போம் என்று கூறிக்கொள்வதில் மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த போதை ஒழிப்பு அரசாங்கம் மட்டுமல்ல, அதை சார்ந்த மக்களும் துணை நின்றதால்தான் இதை முழுவதுமாக ஒழிக்க முடியும் என்பது இதன் மூலம் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை நிறைய நேயர்கள் கேட்குறாங்க, குறிப்பாக இளைஞர்கள் நிறைய கேட்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர கருத்து என்ன சார்? இளைஞர்கள் கட்டாயமாக தவறு நடக்க வாய்ப்பு உண்டு. அந்த தவறு நடந்தாலும் இதனால் ஏற்படும் பின்விளைவுகளை தெரிந்து கொண்டு குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதை பழகக்கூடாது. எதுவுமே தொடர்ந்தால் அது உடல்நலத்துக்கு கேடு, அது செய்யக்கூடாது. அதனால் சக மாணவர்கள் நண்பர்கள் கூறுகிறார்கள் என்று எதையுமே நீங்கள் சுவைப்பதோ எதையுமே உபயோகிப்பதோ கூடாது என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து நம்மிடையே எஸ்ஆர்எம் ஐஎஸ்சியினுடைய கேம்பஸ் லைஃபினுடைய அசோசியேட் டைரக்டர் மற்றும் உன்னத் பாரத் அபியானுடைய நோடல் ஆஃபீஸர் டாக்டர் வி திருமுருகன் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். எஸ்ஆர்எம் முத்துச்சரம் சமுதாய வானொலி நேயர்கள் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி சார். நன்றி. नशा मुक्त भारत हो, नशा मुक्त भारत हो, नशा मुक्त भारत हो, नशा मुक्त भारत. புதிய விதமாய் வானொலியில் 90.4 உதிக்கிறது. புதிய விதமாய் வானொலியில் 90.4 உதிக்கிறது. சமுதாயத்தில் எழுச்சி பிறக்க அலைவரிசை துடிக்கிறது. சமூகம் வாழ முதலடியை எடுத்து வைப்போமே, வேற்றுமையில் ஒற்றுமை உறுதி செய்வோமே. எஸ்ஆர்எம் சமுதாய வானொலி கேளுங்கள். நாட்டு நடப்பை அறிந்து நன்மை பெறுங்கள். கல்வி, விவசாயம், தொழில்நுட்பம், மருத்துவம், இன்னும் பல துறைகளில் விழிப்புணர்வு பெறுங்க. உலக செய்தியும் உண்மை நீதி
சமுதாயத்தில் எழுச்சி பிறக்க அலைவரிசை துடிக்க